ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சுழற்பந்து வீச்சாளர் சாஹல் புதிய சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரே போட்டியில் அதிக விக்கெட் வீழ்த்திய சுழற்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை செய்து கலக்கியுள்ளார். அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஆன மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில் சில மாற்றங்களை செய்தது. அதில் ஒன்றாக முதல் 2 போட்டிகளில் வாய்ப்பு பெற்ற குல்தீப் யாதவுக்கு பதிலாக சாஹல் அணியில் இடம்பெற்றார். சாஹல் தன்னை அணியில் எடுத்தது சரிதான் என நிரூபிக்கும் வகையில் இந்த போட்டியில் 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணியை திணற வைத்தார். ஆஸ்திரேலிய மண்ணில் ஒருநாள் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்திய சுழற்பந்து வீச்சாளர் என்ற சாதனையையும் இதன் மூலம் செய்துள்ளார். சாஹல் இந்த போட்டியில் தான் வீசிய முதல் ஓவரிலேயே கவாஜா, மார்ஷ் என 2 விக்கெட்டுகள் எடுத்து அதிர வைத்தார். தொடர்ந்து மிடில் ஆர்டரை மொத்தமாக வீழ்த்தி 6 விக்கெட்டுகள் எடுத்தார். ஆஸ்திரேலிய மண்ணில் சுழற்பந்து வீச்சாளர்கள் ஒரே ஒருநாள் போட்டியில் எடுத்த அதிகபட்ச விக்கெட்டுகள் 5 தான். இதை 7 பந்து வீச்சாளர்கள் செய்துள்ளனர். இதில் இந்திய அணியின் தற்போதைய பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியும் ஒருவர். அதே போல ஆஸ்திரேலிய மண்ணின் மைந்தன் ஷேன் வார்னேவும் ஒருநாள் போட்டிகளில் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்த நிலையில் சாஹல் 6 விக்கெட் வீழ்த்தி உலக சாதனை நிகழ்த்தி ஆச்சரியப்படுத்தியுள்ளார். இந்திய அணியில் குல்தீப் யாதவ் மட்டுமே விருப்பமான சுழற்பந்து வீச்சாளர் இருந்தார். அவரும் அதற்கேற்ப போட்டிக்கு போட்டி விக்கெட்டுகளை அள்ளி வந்தார். ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணில் அவரால் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியவில்லை. மேலும் ரன்னை கட்டுப்படுத்துவதிலும் திணறி வந்தார். அவருக்கு பதிலாக அணியில் இடம் பிடித்த சாஹல் தற்போது அதிரடியாக 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி அணியில் தனக்கு நிரந்தர இடம் வேண்டும் என துண்டு போட்டுள்ளார். இனி வரும் போட்டிகளில் கோலி யாரை தேர்வு செய்வார் என பார்க்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.